அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஆலயம்னா பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளாக இருக்குது. இந்த அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இறுதியாக இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் அபிஷேகம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தின் போது நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் இந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு எந்த முறையில் அருள் பாலித்திருக்காருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் அவருடைய அருள் நிறைந்த ஒரு ஆலயம்னா மலைகள் சூழ இயற்கை எழில் கொஞ்சம் அமைந்த ஒரு இடம்னா இந்த பழமுதிர் சோலை கோவில். இந்த பழமுதிர் சோலை கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று ஆணி 21ஆம் தேதி காலை பார்த்தீங்கன்னா 5:45 மணிக்கு மேலே 6:30 மணிக்குள்ள சிறப்பாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்திருக்கு. இதற்கான யாகசாலை பூஜைகள் பார்த்தீங்கன்னா தொடங்கி நடைபெற்று இருந்த நிலையில் ஜூன் 30ஆம் தேதி தொடங்கிய மகா கணபதியை தொடர்ந்து தற்போது பார்த்திங்கன்னா குடமுழுக்கு விழாவோ ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அரோகரா என கோஷத்தோடு சிறப்பான முறையில் இந்த குடமுழுக்கு விழா பார்த்திங்கன்னா நடந்து முடிந்திருக்குங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக தான் இந்த பழமுதிர்ச்சோலை பார்த்தீங்கன்னா சோலைமலை முருகன் திருக்கோவில்னு சொல்லுவாங்க. இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பசுமையான மலை மீது முருகப்பெருமான் வள்ளி தேவானையோடு காட்சி தரக்கூடிய அழகிய திருத்தலம் தாங்க இது. அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானைன்னு இரு தேவியர்களோடு அருள்பாலிக்கக்கூடிய ஒரே தலம் இந்த பழமுதிர்ச்சோலை தான். அது மட்டும் இல்லைங்க, மதுரை மாவட்டத்தில் திருமலிஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் கோவில் மலையின் மீது இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த தளத்தில் தான் முருகப்பெருமான் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டு திருவிளையாடல் நிகழ்த்தியதுன்னு புராணங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே போல் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஔவையாருக்கு சிறப்பு அருள் புரிந்த நாவல் மரம் இன்னும் இங்கு இருக்குங்க. இத்தலத்தில் முக்கியமான சிறப்பம்சமாகவே இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நாவல் மரங்கள் கோடை காலத்தில் தான் காய்க்கும். ஆனால் இந்த நாவல் மரம் மட்டும் அதிசயத்தில் மிக அதிசயமாக ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா நடைபெறக்கூடிய ஐப்பசி மாதத்தில் மட்டும்தான் காய்க்குதுங்க. இது முருகப்பெருமானின் தெய்வீக அருள் என்ன பக்தர்களின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அருளை பெறுவதற்காக ஏராளமான முருக பக்தர்கள் தினமும் இந்த தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு செல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. கந்தசஷ்டி பெருவிழாவின் போது முருகனை தரிசிக்க இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து வழிபடுவாங்க. முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் இறுதியும் ரொம்பவே புனிதமான தலந்தாங்க இது. மலை காடு மூலிகை செடிகள்னு சுந்த இயற்கை வளமிக்க இடத்துல இந்த முருகனின் ஆலயம் அமைஞ்சிருக்கு. வள்ளி தேவானையோடு முருகன் அருள்பாலிக்கக்கூடிய திருக்கோவில் தான் இது. அருகிலேயே அமைந்துள்ள நுபுர கங்கைன்னு சொல்லக்கூடிய சிலம்பாறு புனித தீர்த்தமாக இங்கு மதிக்கப்படுதுங்க. இங்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வி அறிவு பேச்சு திறன்னு வேலைவாய்ப்பு குடும்ப நலனுக்காக இங்கு ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அருள் வழிபடுறாங்க. மேலும் இந்த ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடி சுத்தமான உடையினை பார்த்தீங்கன்னா அணிந்து கொண்டு தரிசனம் செய்யலாம். ஓம் சரவண பவா இல்லைனா கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் பாடல்களை பாராயணம் செய்திடுங்க. பிறகு முருகப்பெருமானுக்கு பால் பன்னீர் சந்தனம் தேன் போன்ற அபிஷேகங்களை கோவில் விதிமுறைகளுக்கு ஏற்ப செய்து வழிபடலாங்க. இங்கு சிவப்பு இல்லைனா மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. மேலும் சஷ்டி கிருத்திகை வைகாசி விசாகம் தைப்பூச நாட்களில் இங்கு சிறப்பான வழிபாடு முறைகள் நடத்தப்படுது. குறிப்பாக இந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருமண தடையை நீக்கக்கூடிய தெய்வமாகவும் குழந்தை பேரு அருள்பாலிக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாரு. கல்வியில் முன்னேற்றமும் ஞாபக சக்தி அதிகரிக்க இங்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களின் அளவில் வந்து வழிபடக்கூடிய தலங்க. அது மட்டும் இல்லை, இங்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மன அமைதிக்காக வழிபாடுகளை செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம் தொடர்பான சிரமங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அது மட்டும் இல்லை, தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியவுடன்
இங்கு வரக்கூடிய பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்து வந்தோ வேல் காணிக்கை செலுத்தியும் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. அன்னதானம் செய்வது, அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கூட வாங்கி தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் 6வது படை வீடுன்னு சொன்னோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து 15 மைல் தொலைவில் அமைந்திருக்கு. முருகன் சிறுவனாய் வந்த ஔவையார் சோதித்து இங்குதான்னு நம்புறாங்க. விஷ்ணு கோவிலான அழகர் கோவில் இதற்கு அண்மையில் அமைந்திருக்கு. அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகளும் பாடியிருக்காரு. சோலைமலைன்னு பெயரும் இதற்கு உண்டுங்க. இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன்னு அழைப்பாங்க. பலர்முதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலைன்னு பொருள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகனும் இந்த தலத்தில் தான் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்லப்படுதுங்க. தனது புலமையால புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டிருக்கு. அந்த அகங்காரத்தில் இருந்த ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமானும் அவை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தாரு. அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்று ஏறி அமர்ந்து கொண்டாராம். நடந்து வந்த களைப்பால அந்த மரத்தின் அடியில வந்து அமர்ந்திருக்காரு. அவை நீண்ட தொலைவு பயணம் செய்ததால அவருக்கு களைப்பையும் தந்துருச்சு. வயிறு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டுச்சு. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையின் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டாரு. அந்த மரத்தின் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதை பார்த்தாரு. உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அதற்கு சிறுவனாக வந்த முருகப்பெருமானம், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டாரு. சிறுவனுடைய கேள்வியும் பார்த்தீங்கன்னா அவைக்கு புரியல. பழத்துல கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதான்னு கேள்வி கேட்டாரா. அதற்கு விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பான்னு கேட்டுக்கொண்டாரு. சுடாத பழம் வேண்டுமா, சரி உலுக்கி விடுகிறேன்னு, சுடாத பழமோ பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லி நாவல் மரத்தின் கிளை ஒன்றே சிறுவனாகிய முருகப்பெருமான உழுப்ப நாவல் பழங்கள் அதில் இருந்து கீழே உதிர்ந்து விழுந்திருக்கு. அந்த பழங்களை பொறுக்கி அவையும் அந்த பழத்தின் மணல் ஒட்டி இருந்ததால அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால உதினாரு. இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய தோன்றிய முருகப்பெருமான், என்ன பாட்டி பழம் சுடுகிறதான்னு கேட்க, சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலே அவ்வையா அகங்காரம் பறந்து போணுச்சு. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவனை நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாதுன்னு நினைச்சு கணித்த அவ்வையும், குழந்தாய் நீ யாரப்பா என கேட்க, மரக்கலையில இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமானும் தன்னுடைய சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருள்பாலியிருக்காங்க. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில காணப்படுதுங்க. சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்னும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் மட்டுமே இருந்திருக்கு. பிற்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு ஞான ஆதி வேலோடு ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிலையை அமைத்திருக்காங்க. இங்கு முருகனுக்கு வலதுபுறமாக வித்தக விநாயகர் வீற்றிருப்பார். அறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அருள்பாலிப்பார். இங்கு முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதியோரோடு காட்சி தரக்கூடிய கோவில் இந்த சோலைமலை மட்டும்தாங்க. கந்த சஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணமும் நடத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் நுபரகங்கைன்னு புனித தீர்த்தம் இருக்கு. இதற்கு சிலம்பாறுன்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்தம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மலை உச்சில இந்த தீர்த்தம் தண்ணீர் ஓரிடத்துல விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்காங்க. மேலும் இங்கு சாதாரணமாக நாவல் மரத்தின் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும். ஆனால் இத்தல நாவல் மரத்தில் மட்டுமே பழங்கள் முருகனின் திருவருளால் சஷ்டி மாதமாகிய ஐப்பசி மாதம் பழுக்கும் அதிசயத்தை பார்க்க முடியும். மேலும் இங்கு பிரார்த்தனையாக திருமணத்திற்காக உள்ளவங்களோ புத்திர பாக்கியத்திற்காகவும் வழிபடுறாங்க. கல்வியில் சிறந்து விளங்க இங்கு முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பழக்கமும் இருக்குது. பிரார்த்தனை நிறைவேறியதோ இங்கு மீண்டும் முருகனுடைய ஆலயத்துக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுதுங்க. இங்கு தினந்தோறும் காலை பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் மாலை 6 மணி வரையும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சிறப்பான தலமான பலர்முதிர்ச்சோலை கோவிலில் இன்று சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக விழா நடந்து முடிந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே முருகனுக்கு அரோகரான்னு பார்த்தீங்கன்னா
மனதார வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடிய நபர்கள் நிச்சயம் ஒரு முறையாவது இந்த பலர்முதிர் சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்துட்டு வாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.